Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, அப்பா கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு நீர் கொடுக்கிற வசனத்துக்கு நேராக கடந்து போகவும், நீர் கர்த்தாவே இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அதிசயங்கள் செய்கிறவன் என்றும் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவனும் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம், பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம், ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 119 சங்கீதம் 14 வசனம். திரளான செல்வத்தில் கடி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் கடி கூறுகிறேன். பிரியமானவர்களே, நான் தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் நம்மை அன்போடு சொந்தம் பாராட்டுகிறார். சாட்சி இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்வு செத்து போன ஒரு கிறிஸ்தவனின் வாழ்வு. அனுதினம் நமது வாழ்வில் கர்த்தர் நடப்பிக்கிற சாட்சிகளை நாம் மற்றவர்களுக்கு கூறும்போது நாம் நமது கர்த்தரை உயிருள்ள தேவனாக அவர்களுக்கு நாம் காண்பிக்கிறோம். வசனத்தினால் நம்மை இந்த உலகத்திலிருந்து வேர்பிரித்த நமது கர்த்தர் நமது பரிசுத்த ஆவியினால் நம்மை ஊற்றி பலப்படுத்துவதால் நாம் அவரது கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து இன்னும் நடக்கும்போது நம்மை கண்டு புறஜாதிகள் பயப்படும்படியான காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அப்படியாய் ஊழியத்தின் பாதையிலே நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே,
ஏறக்குறைய மாதத்திற்கு ஒரு முறை இங்கிருந்து நான் மதுரையிலே இருக்கிற ஒரு ஐக்கிய சபைக்கு நான் செய்தி கொடுக்க நான் போய் கொண்டிருப்பேன். ஏறக்குறைய எனக்கு டிக்கெட் கிடைக்கும்போது எக்மோர் டு திருநெல்வேலி போகிற அந்த மாதிரி வண்டியில் இல்லை, பாண்டியன் எக்ஸ்பிரஸில் டிக்கெட் கிடைக்கும். அந்த நாளிலே திருநெல்வேலிக்கு போகிற வண்டியில் எனக்கு டிக்கெட் கிடைப்பு. என்ன செய்வது? நான் ஏறி அந்த வண்டியில் ஏறி நான் உட்கார்ந்து கொண்டேன். ட்ரெயின் மூவ் ஆகி போக ஆரம்பித்த உடனே எல்லாம் ஸ்க்ரீன் எல்லாம் இழுத்து போட்டு விடுவாங்க. ஏன்னா 9:30 மணி ஆகிட்டு இருந்தனால. அப்படி நான் உட்கார்ந்த அந்த இடத்துல 6 சீட் இருக்கும் இல்லைங்களா, ஒரு பக்கத்துக்கு 3, ஒரு பக்கத்துக்கு 3 அப்படி இருக்கும். அந்த சீட்டில் இருந்தவங்க மற்ற 5 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குது. ஏதோ ஒரு கம்பெனியில் இருந்து திருநெல்வேலிக்கு ஏதோ கம்பெனிக்கு விஷயமாக ஒரு போகிறாருன்னு இன்னைக்கு நம்ம பேசுகிறத கேட்கும்போது இப்போதெல்லாம் நமக்கு ட்ரெயினில் ஷார்ட் ஓட்டுறதெல்லாம் நல்ல பெயரெல்லாம் இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. உள்ளே வந்து அவங்க செக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி ஸ்க்ரீன் போட்ட உடனே எல்லாம் செக்கிங் எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க டைட்டான படங்க ஸ்க்ரீனை இழுத்து மூடிட்டு கால் கீழே இருந்து ஒரு பெட்டி எடுத்து அதுலேருந்து நிறைய அந்த ட்ரிங்க்ஸு, அதாவது போதைக்கு உண்டான காரியங்களை ஊற்றி எல்லாம் குடிக்க ஆரம்பித்தாங்க. குடிக்க ஆரம்பிச்சும்போது அவங்க திடீர்னு ஊற்று பார்த்தாங்க. அவங்க பார்க்கும் நேரம் முதல் முஸ்லீம் நினச்சாங்க. நான் இவங்களை பார்த்த உடனே நான் படுக்கிறதுக்கு முன்னால் பைபிள் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து கையில் வச்சுருந்தே அவங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சல் ஆயிடுச்சு என்னை பார்த்த உடனே. உடனே அதில் இருக்கிற ஒரு 2 பேர் டம்ளர்களை கையில் வச்சுக்கின்னு கேளுங்கள் தரப்படும், கேளுங்கள் தரப்படும்னு என்னை பார்த்து பாடினாங்க. நான் நம்மளை இங்கேருந்து விரட்டுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இதுக்காக இவங்க மத்தியில் உட்காந்து கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு எழுந்து வெளியே போய் நான் ஜன்னல் ஓரமாக வெளியே கதவை பக்கத்துக்கு நான் நின்று கொண்டே இருந்தேன். எப்போ தான் குடிச்சு முடிப்பாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு தம்பி, நான் எழுந்து போகும்போதே ஏன்ப்பா பெரிய ஒரு வயசானவர் கலாட்டா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் எனக்கு கேட்டது. அது யாருன்னெலாம் எனக்கு தெரியாது. நான் வெளியே போய் நின்று விட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாய் நின்று எல்லாம் இங்கேருந்து தாம்பரகம்பரம் எல்லாம் தாண்டி கிண்டி எல்லாம் போனதுக்கப்புறம் மெதுவாக உள்ளே வந்து அவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி ஆடி ஆடி ஒரு மாதிரி படுத்துட்டு இருந்தாங்க எல்லாரும். நான் வந்து என்னுடைய லோயர் பர்த்து கிடையாது, கீழ் பர்த்தில் நான் படுத்துக்கொண்டேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆண்டவரே, இப்படி போகிற பிரயாணம் வழி எல்லாத்தையும் இப்படி எல்லாம் ஏறக்குறைய பார்க்கறது எல்லாரும் ஒரு 35-40 வயதுக்குள்ளாக இருந்தார்கள். சின்னவங்களாக தான் இருப்பாங்க, எல்லாம் திருமணமானவர்களாக. இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே குடிக்கிறாங்களே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ படுத்துக்கிட்டு இருக்கிற சைடில் மேல் பர்த்தில் படுத்துக்கிட்டு இருக்கிற உன் பெயர் ரவி அப்படின்னாரு. நான் எதுக்காக எனக்கு ஒன்றும் புரியல. அவர் யாரையும் சந்திக்க விரும்புகிறார். ஏறக்குறைய ஒவ்வொரு பிரயாண விளைவு எனக்கு ஒரு சாட்சிகள் உண்டு. அதனால் நான் அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே படுத்துட்டு இருந்தேன். அவன் இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகி முதல் வாரம் வெளியே இப்போ கிளம்பி இந்த டூருக்கு வந்திருக்கிறான். இவங்களோட இந்த மாதிரி அபிஷேக் டூராக அவன் மனைவி அவனுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறா. சாயந்தரம் அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க, குடிக்கலி பழக்கத்தில் எல்லாம் நுழைஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து சொல்லி அனுப்பிச்சிருக்கிறான். இவனும் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறான், குடிக்கலன்னு சொல்லி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ காலையில் நீ மதுரையில் நிற்கும் இல்லையா ட்ரெயின் ஒரு 5 நிமிஷம், அப்போ அவனை தட்டி கீழே எழுப்பி, இப்போ நான் உனக்கு சொன்னதை அவனுக்கு சொல்லி, ஆண்டவர் தான் உன்னை எப்படி சொல்கிறார் இப்போ அவங்ககிட்ட குடிக்க வேணாம்னு சொல்கிறார். இவங்க கூட இருந்தேன்னா பயங்கரமான குடிகாரனா மாறிடுவோம், மனைவி ரொம்ப வருத்தப்படுவாங்க, போகும்போதே வேறு சொல்லி அனுப்பியிருக்காங்க, உனக்கு உண்மைதானே அப்படின்னு கேளு அப்படின்னு சொன்னார். அதே போல் காலையில் விடிய காலம் வந்து நின்றது வண்டி. மதுரைக்கு நான் இறங்க வேண்டும். உடனே இறங்கிறதுக்கு முன்னாலே நான் எழுந்து எல்லாம் ரெடி ஆச்சு. மேலே இருந்த தம்பியோடைய ஒரு இழுத்து போத்திக்கிட்டு இருந்தார். ஒரு காலை சீன உடனே அவர் எழுந்தார். எழுந்த உடனே என்ன சார் அப்படின்னு, கொஞ்சம் கீழே வாங்க தம்பி அப்படின்னு கீழே வந்தார். வந்த உடனே வண்டி நின்றவது எல்லாம் தூங்கினுக்கிறாங்க. வண்டி நின்ற உடனே வெளியே வந்த உடனே கேட்டேன், உங்கள் பேர் ரபியா அப்படின்னு கேட்டேன். எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னாரு. இல்லை ரபியா அப்படின்னு கேட்டேன் நான். நீங்கள் யார் அப்படின்னாரு. நான் ஒரு கிறிஸ்டியன் பாதிரியார் அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்னாரு. தம்பி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறதா அப்படின்னா. ஆமாம் அப்படின்னு. உங்களுக்கு புது கல்யாணம் ஆகிருக்கு, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மனைவி வரும்போது இந்த கூட்டத்தோடு போகிறீங்களே, போய் குடிப்பழக்கத்தெல்லாம் கற்றுக்கிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் சத்தியம் வேறு பண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. உண்மையாப்பா அப்படின்னு கேட்டால் அந்த தம்பி தண்ணி வந்துருச்சு. அப்படியே என் கையை பிடிச்சிக்கிட்டு என் கையை வாங்கி அவர் தலை மேலே வச்சுக்கிட்டு, எனக்கு ஜெபம் பண்ணுங்க தயவுசெய்து எனக்கு அப்படி, ஏன்னா இவங்க கூட தான் நான் ட்ராவல் பண்ணி ஆகணும், ஏன்னா கம்பெனியில் ஒன்றா இருக்கிறோம், இனி நான் இவங்க கூட வராமல் இருக்கிற மாதிரி எனக்கு சூழ்நிலை ஏற்படணும், என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணிவிட்டு நல்ல வேளை நான் யாரோ நீங்கள் யாரோ கரெக்டாக எனக்கு என்னுடைய பாவத்தை எனக்கு தெரியப்படுத்தி எனக்கு வந்து இந்த செய்ய வேண்டாம்னு சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், இனிமேல் நான் முடிஞ்ச வரையில் இந்த டூருங்களை நான் அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கை காட்டி கொண்டிருக்கும்போது ட்ரெயின் புறப்பட்டது. அந்த தம்பி ட்ரெயினில் ஏறி கையை காட்டி கொண்டே இருந்து
அப்புறம் புறப்பட்டு போனேன். கர்த்தருடைய நாம் ஒன்றே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. கர்த்தர் தாமே நாம் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய எல்லா பிரயாண வேலை எல்லா நேரங்களிலும் யாரையாவது நமக்கு ஆத்ம பாரத்தோடு நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் போது யாரையாவது ஒருவரை சந்திக்க கர்த்தர் விரும்புகிறார். எனவே திரளான சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது நாம் பெரிய செல்வத்தை கண்டதை போல மகிழ்ச்சியில் கடி கூறுவது போல கர்த்தர் நம்மை வைப்பார். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து மற்றவர்களுக்காக ஆத்ம பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, ஆத்ம தாகத்தோடு நாங்கள் கர்த்தாவே இந்த பூமியிலே வாழுகிற வேளையிலே ஒவ்வொரு நாடும் எங்களை சாட்சியாய் நிறுத்தி திரளான செல்வத்தில் மகிழ்வது போல எங்கள் ஆத்மாவை கடிகூறி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.